இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. தவறுகளை நீங்கள் செய்து கொண்டே, ஆனாலும் என்னால் முடிந்தவரை தேவனை நான் நேசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், என் பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டு நான் அவரை நம்புகிறேன் என்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு உண்டாயிருக்குமே. ஆனால் தேவன் அதை ரகசியம் என்று சொல்கிறார். மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தினாலும், எழுத்தின்படி நீங்கள் குற்றவாளிகள் ஆனாலும், தேவனுடைய அன்பானது உங்களை நீதிமானாய் மாற்று, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் அளிப்பதற்கு வழியை உண்டாக்குகிறது என்று நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யாவரும் ஒப்புக்கொள்ளுகிற மகா மேன்மையுள்ளது என்று எழுதியிருக்கிறது. எது மேன்மையுள்ளதாம்? தேவ பக்திக்குரிய ரகசியமானது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று கிறிஸ்துவின் வரலாற்றை இந்த ஒரு திருவசனத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இதை பார்க்கும் பொழுது தேவ பக்திக்குரிய ரகசியமானது என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன என்று சொல்கிறது என்று பார்ப்போமே. ஆனால் we confess is the mystery of godliness என்று எழுதியிருக்கிறது. The mystery of godliness. godliness என்கிற வார்த்தை பரிசுத்தத்திற்கு அடுத்ததா இருக்கிறது. சுத்தமான சரீரத்தை உடையதா இருக்கிறது. நம்ம இடத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிறதற்குரிய காரியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தெய்வீக தன்மையானது ஒரு மனிதனுக்குள்ளாக எப்பொழுது உண்டாகிறதாம்? இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதன் மூலம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பே நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். இதுவரைக்கும் என்னுடைய செய்தியை கேட்டு வந்த உங்களுக்காக இப்பொழுது ஒரு சிறிய பிரார்த்தனை செய்கிறேன். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன். கர்த்தாவே, நீர் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எங்களை அழைத்திருக்கிறீர். எப்பொழுதும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிரியமான மாணவர்களையும் மாணவிகளையும் உம்முடைய வல்லமையினாலே தகுதிப்படுத்துவீராக, உம்முடைய அன்பினாலே நிரப்புவீராக. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் உம்முடைய பிறப்பை ஒவ்வொரு நாளும் கொண்டாடத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல செய்திகளை 4 பக்கம் இருந்தும் நீர் அனுப்பும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். இப்பொழுதும் வெளிநாட்டிலே தனியாக இருந்து கொண்டு தம் குடும்பம் இந்தியாவிலும் வேலை நிமித்தம் அயல்நாட்டிலும் காணப்படுகிற குடும்பங்களை நான் நம்முடைய சமூகத்திற்கு நேராக கொண்டு வருகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் கூட இந்த குடும்பங்களிலே உம்முடைய சமாதானமும் கிருபையும் அதிசயமும் நடப்பதாக. உம்முடைய நாமம் அதிசயம் என்று எழுதியிருக்கிறபடியாக அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு அதிசயங்களை நடத்தி இந்த குடும்பங்கள் இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை இன்பமாக கொண்டாட கர்த்தர் அற்புதம் செய்வீராக. குறிப்பாக என்னுடைய தீர்க்க தரிசனமானவர்களுக்கு ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட தேவையான பண உதவியை நீ பரலோகத்திலிருந்து அனுப்பும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிற அப்படின்னாலே உங்களுடைய பங்கிலிருந்து ஒரு பங்கை எடுத்து என்னுடைய மாணவர்களுக்கு என்று விசேஷித்த விதத்தில் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். ஷலோம்.